ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்து காட்ட போகிறது ஃபலூடா. நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேவையான பொருட்கள்லாம் கம்மி தான், இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். இதை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. இதில் சப்ஜா சீட்ஸ் வாங்கிக்கோங்க. அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வந்துடும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம நல்லா ஊறின வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க, இந்த ஜீனியெல்லாம் கரையிற வரைக்கும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற சேமியாவை இதோடு சேர்த்துக்கரலாம். இதை நல்லா கிளறி விடணும். ஒரே இடமா நின்றுச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் கரண்டியை வச்சு இந்த மாதிரி மெல்லமாக கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே சேமியா வச்சுருப்போம் பாயாசம் செய்கிறதுக்காக. அதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்தால் போதும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சேமியாவை வடிகட்டிட்டு இதில் கொஞ்சம் போல் பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்து ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் ரோஸ் மில்க் ஊற்றி செஞ்சீங்கன்னா கலர் அட்ராக்டிவாக இருக்கும் ஃபலூடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் தங்கிடாமல் கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி பால். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபலூடாவை. மறுபடியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் இல்லை பிளாஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நன்னாரி ஊற்றிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சேமியா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதை நல்லா ஊறி வந்துருச்சு. இதை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் இன்னும் கூட சப்ஜா விதை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்டி கலர் ஜெல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஜெல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஃபைனலாக ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க. இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக பிஸ்தா பருப்பை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மேலே தூவிக்கிடலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஃபலூடா வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.